ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து யூஸ் கேஸ் டயக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ யூஸ் கேஸ் டயக்ராம் வந்து நம்ம எப்படி கீறுறது, யூஸ் கேஸ் டயக்ராம்னா என்ன என்றதை ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷனோட நம்ம பார்ப்போம். இப்போ யூஸ் கேஸ் டயக்ராம்னா என்னன்னா ரெப்ரசன்ட் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஆக்டர்ஸ் அண்ட் யூஸ் கேசஸ். ரைட். இப்போ ஆக்டர்ஸ்னால் யாருன்னா அந்த சிஸ்டத்தை வந்து யார் யார் ஆப்ரேட்டர் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஆக்டர்ன்றோம். யூஸ் கேஸ்ன்றத வந்து அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் யூஸ் கேஸ். இப்போ ஆக்டர்னா யார்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா இப்போ ஆக்டர்னா இப்போ பேங்க் எடுத்தோம்னா இப்போ நான் ஒரு கஸ்டமர்னா நான் ஒரு ஆக்டர். இப்போ இதே மாதிரி டிபாசிட் த அமௌண்ட் அப்படின்னா அது வந்து ஒரு யூஸ் கேஸ். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம சொல்கிறது வந்து யூஸ் கேஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஆக்டர் அண்ட் யூஸ் கேஸ் இதுதான் சொல்கிறது. நம்ம என்ன, அதாவது நம்ம ஒரு ஆக்டருக்கும் யூஸ் கேஸ்க்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷனை தான் நம்ம சொல்கிறது வந்து use case diagram represent the communication between the actor and use cases, capture all the function except of the system. Use cases summary of the scenario of the single task. A use case diagram is a collection of actor use cases and their communication. அதாவது இது வந்து முக்கியமான பாயிண்ட். அதாவது யூஸ் கேஸில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து கஸ்டமர் ஆக்டர், அடுத்து வந்து ஏடிஎம் மெஷின், ஏடிஎம் ரிப்பேர் பண்ணுறவர், ஏடிஎம் டெக்னீஷியன் அவர் இன்னொரு ஆக்டர், ரிசப்ஷனிஸ்ட் அவர் இன்னொரு ஆக்டர். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ யூஸ் கேஸும் கலெக்ஷன் ஆஃப் யூஸ் கேஸஸ் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ அடுத்த இதுக்கு போவோம். ஆக்டர்னா என்ன? ரோல் பிளே பை த பர்சன் வித் ஒன் ஆர் மோர் கேசஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரோல் ப்ளே பண்ணுறவருக்கு தான் நம்ம சொல்கிறது என்னது ஆக்டர். இப்போ அந்த ஆக்டர் உதாரணம் எடுத்தோம்னா இந்த நார்மலாக நம்ம சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் குறியீடு ஆக்டர்னு சொல்லுவோம். இப்போ ஆக்டர்னா என்ன ஆக்டர் இருக்காருன்னா இப்போ பேங்க் எடுத்தால் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ கஸ்டமர் ஒரு ஆக்டர், பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஒரு ஆக்டர், இப்போ ஏடிஎம் மிஷின் வந்து ரிப்பேர் பண்ணுற அவர் ஒரு ஆக்டர். இப்போ அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க பேங்க்கில். ரைட். அப்போ அதுக்கு தான் சொல்கிறதுங்கன்னா ரோல் பிளே பை த பர்சன் வித் ஒன் மோர் யூஸ் கேசஸ் கால்ட் ஆஸ் ஆக்டர்ஸ். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது வந்து யூஸ் கேஸ். இப்போ யூஸ் கேஸ்னா என்னன்னா இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ரியல் வேர்ல்ட் சினாரியோ. அதாவது ஒரு ஓவல் ஷேப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க யூஸ் கேஸ் வந்து. ஓகே, இப்போ ஒரு ஆக்டர் வந்து எப்படின்னா ஒரு மனுஷன் குறியீடோட இருக்கும். இப்போ யூஸ் கேஸ்னா நான் சொல்கிறது வந்து அந்த ப்ராசஸ். இப்போ அது வந்து இப்போ ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். த கலெக்ஷன் ஆஃப் ரியல் வேர்ல்ட் சினாரியோ தான் நம்ம சொல்கிறது வந்து யூஸ் கேஸ். இப்போ யூஸ் கேஸ்க்கு உதாரணம் பிளேஸ் அ ஆர்டர். இப்போ கஸ்டமர் பிளேஸ் அ ஆர்டர். இப்போ வந்து நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் சைடு ஒன்று செய்கிறீங்க. இ-காமர்ஸ் சைடில் நீங்கள் பொருட்களை போடுறீங்க விற்கிறதுக்கு ஆன்லைனில். இப்போ யாருக்கு விற்கிறீங்க? கஸ்டமருக்கு. இப்போ கஸ்டமர் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போடணும். அப்போ கஸ்டமர் பிளேஸ் அ ஆர்டர். ஓகே, ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்து தனித்தனியாக பார்த்தோம். இப்போ வந்து ஒரு யூஸ் கேஸ் டயக்ராம் பார்த்தா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒன்று ஆக்டர், மற்றது யூஸ் கேஸ். ஆக்டர்னா ஒருத்தர் யார்? கஸ்டமராக இருக்கலாம், எம்ப்ளாயாக இருக்கலாம், ஒரு ஆக்டர். யூஸ் கேஸ்னா அவர் செய்கிற அந்த ப்ராசஸுக்கு தான் நம்ம சொல்கிறது என்னது யூஸ் கேஸ்னு சொல்லி. இப்போ கஸ்டமர் வந்து டிபாசிட் த அமௌண்ட், வித்ட்ரா த அமௌண்ட், ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் அதெல்லாம் வந்து செய்கிறாரு. அப்போ அந்த ப்ராசஸ் என்னது? அது வந்து யூஸ் கேஸ். டிபாசிட் த அமௌண்ட் வந்து ஒரு யூஸ் கேஸ், வித்ட்ரா த அமௌண்ட் இன்னொரு யூஸ் கேஸ், ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் வந்து இன்னொரு யூஸ் கேஸ். ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இல்லை எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன பண்ணுறாரு? இது வந்து ஒரு கஸ்டமர், இது வந்து இதுக்கு சொல்கிறது என்ன? ஆக்டர். இது வந்து யூஸ் கேஸ். ஆக்டர் வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து பாருங்க மோர் தேன் ஒன் யூஸ் கேசஸ் இருக்கு. அதாவது ஒரு கஸ்டமரால் உனக்கு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண முடியும் பேங்க்ல. டிபாசிட் ஃபண்ட்ஸ் வந்து டிபாசிட் பண்ண முடியும், ஃபண்ட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ண முடியும், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து பேங்க்ல இருந்துச்சுன்னா நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா நம்மளால அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்மளால செய்யக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கஸ்டமரால். ரைட். இதெல்லாம் நம்பர் ஆஃப் யூஸ் கேசஸ். ரைட். ஓகே, இந்த சினாரியோ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இது வந்து ஆக்டர், இது வந்து யூஸ் கேசஸ். ரைட். இதோட கொஞ்சம் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ரைட். இப்போ இது கொஞ்சம் பாருங்க. கஸ்டமர், ஓகே, டெக்னீஷியன், பேங்க். இப்போ 3 இருக்குது. இப்போ இது வந்து நான் ஒரு இன்டர்நெட்டில் எடுத்த எக்ஸாம்பிள் வந்து இது ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள். ரைட்.
இப்போ வந்து இது ஒரு ஏடிஎம் மெஷின். அந்த ஏடிஎம் மெஷினுக்கு ட்ரா பண்ண ஒரு யூஸ் கேஸ் டயக்ராம் தான் இது. ரைட்? இப்போ நான் பேங்க்னு ஒரு ப்ராசஸ் வந்து நான் போட்டுருக்கோம். இப்போ பேங்க்கால வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். கஸ்டமர் இப்போ நம்ம ஒரு டிபாசிட் வந்து பேங்க்ல நம்ம பண்ணோம்னா, பேங்க்கால உங்களோட அவ்வளோ வேலையும் செக், உங்க பேலன்ஸை செக் பண்ண முடியும். டிபாசிட் ஃபண்ட், வித்ட்ரா ஃபண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் எல்லாமே பேங்க்கால பண்ண முடியும். அப்போ இந்த அவ்வளோ யூஸ் கேஸ் வந்து நம்ம பேங்க்குக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா பேங்க்ல தான் நீங்க உங்களோட ஃபுல் காசையும் நீங்க பேங்க்ல தான் போடுறீங்க. பேங்க்கால உங்களோட அவ்வளோ ப்ராசஸையும் ஹேண்டில் கஸ்டமர்ட அவ்வளோ டீட்டெயில்ஸையும் பேங்க்கால ஹேண்டில் பண்ண முடியும். ரைட்? இப்போ அதே மாதிரி ஆக்டர் வந்து 2 பேர் 3 பேர் இருக்காங்க. இந்த யூஸ் கேஸை பொறுத்தவரை யார் கஸ்டமர் இஸ் ஆக்டர், ஏடிஎம் டெக்னீஷியன்ஸ் இன்னொரு ஆக்டர், பேங்க் இஸ் 3வது ஆக்டர். ரைட்? இதெல்லாம் வந்து யூஸ் கேசஸ். இப்போ பாருங்க, கஸ்டமரால் என்ன செய்ய முடியும்? ஒரு ஏடிஎம் மெஷினில் போயிட்டு பேலன்ஸ் செக் பண்ண முடியும். செக் த பேலன்ஸ். டிபாசிட் ஃபண்ட் வந்து டிபாசிட் பண்ண முடியும். வித்ட்ரா பண்ண முடியும். ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, இந்த வேலைகள்லாம் ஒரு கஸ்டமரால் முடியும். அதே வேலைகளை பேங்க்காலையும் பண்ணிக்க முடியும். ரைட்? ஏன்னா பேங்க்ல தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் பேங்க்ல வந்து உங்களோட என்டையர் கஸ்டமர் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அவ்வளோத்தையும் நம்மளால பேங்க்கால வந்து எடுக்க முடியும். ஓகே, பேங்க்கால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ரைட்? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, ஏடிஎம் டெக்னீஷியன். இப்போ இவர் வந்து என்ன பண்ண முடியும்? இவருக்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர். ஏடிஎம் மெஷின்ல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அவருக்கு வந்து இந்த ரிப்பேரை வந்து அந்த ஏடிஎம் மெஷினை ரிப்பேர் பண்ண முடியும். ஏடிஎம் மெஷினை வந்து எந்த வித சிக்கலும் இல்லாமல், அதாவது ஸ்டாக் இல்லாமல், எதுவும் டேமேஜ் இல்லாமல் அவருக்கு வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த 2 ப்ராசஸ் மட்டும் தான் ஏடிஎம் டெக்னீஷியனை கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஏடிஎம் டெக்னீஷியனுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க டெக்னீஷியன் இது 2 பேர் தான். அவருக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும், ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ரைட்? அதுதான் இப்போ கம்ப்ளீட்லி ப்ராசஸ் நெட்டே பேங்க்னால இது அவ்வளோத்தையும் பேங்க்கால மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்க, நான் வந்து அவரோட கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக மேனேஜ் பண்ண முடியும். இங்கே ரிப்பேரிங் இந்த டாஸ்க் கம்ப்ளீட்லி வந்து பேங்க்கால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சிஸ்டம். இதில் 3 ஆக்டர், கஸ்டமர், ஏடிஎம் டெக்னீஷியன் அண்ட் பேங்க். இதுகளுக்கு சொல்கிறது நம்ம என்னன்னா யூஸ் கேசஸ்ன்னு சொல்லி இந்த ஓவர் ஷேப்பில் உள்ளது. இப்போ இவ்வளோ யூஸ் கேசஸும் எந்தெந்த ஆக்டர்ஸ்க்கு செய்ய முடியுமோ அப்போ அந்தந்த ஆக்டர்ஸ்க்கு நம்ம வந்து இதை பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ரைட்? இந்த டயக்ராம் உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். கஸ்டமர் இப்போ நான் வந்து இப்போ சும்மா ப்ரீஃபாக போனோம்னா உங்களுக்கு யூஎம்எல் டயக்ராம். இப்போ யூஎம்எல் டயக்ராம் வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுற நேரம் அந்த சாஃப்ட்வேரில் வந்து என்னென்ன ஆக்டர்ஸ் இருக்காங்கன்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். ரைட்? இப்போ இந்த ஏடிஎம் மெஷினை பொறுத்தவரை இத்தனை ஆக்டர்ஸ் இருந்தால் இதே லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யார் யார் ஆக்டர் இருக்காங்க? இப்போ லைப்ரரி மேனேஜ்மெண்ட்ஸில் யார் யார் ஆக்டர் இருக்காங்க? இப்போ ஏர்லாங்கா ரிசர்வேஷன் சிஸ்டம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ரிசர்வேஷன் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எத்தனையோ சிஸ்டங்கள் இருக்குது. இதில் எல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் கேஸ் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டில் யோசிச்சு ஒரு ஐடியா எடுங்க. யூஸ் கேஸ் வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று செய்யறதுக்கு வந்து பேசிக்காக ஒரு டயக்ராம் ஒன்று நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறது யூஸ் கேஸ் டயக்ராம். இவ்வளோ தான் உங்களுக்கு நான் பேசிக்ஸாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார்